அவ்வளோதாங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக பண்ணாரி கோயிலுக்கு போகிறோம். அங்கேருந்து இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன். அது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கே காட்டுறேன். பண்ணாரி பக்கம் வந்துட்டோம். இப்போ சாமி பார்க்குற வீடியோ வந்து உள்ள மொபைல் நான் அலோவ் பண்ணல. நானும் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு வெளியில் அந்த அவுட்டரில் தான் எடுத்தேன். சாமியை கிட்ட கொண்டு போகலான்னு பார்த்தா அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உள்ளே அலோவ் பண்ண மாட்டோங்க, சாரிங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் வெளியில் இருக்கிற சாமி எடுத்துக்கோங்க, உள்ளே வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்பெஷல் டிக்கெட்லேயே சொல்லிட்டாங்க. அதனால் நான் அங்கே போகும்போது மொபைல் எடுக்கலை. அவ்வளோதாங்க. இங்கேருந்து ஒரு சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம கோயில் ரீச் ஆகிடலாம். வாங்க, அவ்வளோதான். கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்க்கிங்லேருந்து பின்னாடி போனோம். ஆனால் நான் வீடியோ வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பின்னாடி நாங்கள் பார்க்கிங்கில் போயிட்டு அங்கேருந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மொட்டை எடுக்கிற இடம் கேட்டோம். இந்த மாதிரி மொட்டை எங்கே எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலையா, அதனால் ஃபஸ்ட்டு போய் கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கிற லைன் தாங்க எங்களுக்கு ரொம்ப அங்கே அது ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டாங்க லைனில் நின்று. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு டோக்கன் எடுக்க சொன்னாங்க. டோக்கன் எடுத்துகிட்டு அங்கே அப்புறம் டோக்கன் எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யாருக்கு மொட்டை எடுக்கிறீங்களோ அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டுவோம். பாப்பா வெளியில் நின்றுருந்தா. மறுபடியும் அவளை கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் டோக்கன் எங்களுக்கு கொடுத்த டோக்கன் நம்பர் வந்து 3. ஆக்சுவலி எங்களுக்கு அந்த ஷீட்டில் போட்டிருந்தது 12. போயிட்டு நீங்கள் 3 தான் டோக்கன் எடுக்கணும், மொட்டை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே போய் நின்று வெயிட் பண்ணி எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கும். அப்புறம் லைனில் நின்று சண்டை போட்டு நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க. சும்மா பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நானும் குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளும் நிற்கிறோம். அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. கோயில்கிட்ட வந்துட்டு பாருங்கள். இதுதாங்க கோயில் பண்ணாரி அம்மன் கோயிலோட இது என்ட்ரன்ஸ் இந்த சைடு இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடில் போகணும், எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு பார்க்கிங் முன்னாடியே போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். சரி, அப்புறம் பின்னாடி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. போய் திருப்பி தான் வந்தோம். இந்த சைடு வந்து பண்ணாரி அம்மன் கோயில். நாங்கள் வந்து பின்னாடி பேக் சைடில் வந்து பார்க்கிங் பண்ணுற இடம். இது காட்டு பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கனக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய இருந்துச்சு, குரங்கு நிறைய இருந்துச்சு. நாங்கள் பின்னாடி என்ட்ரன்ஸில் போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அதாவது பேக் சைடு வழியாக கோயிலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கேட்டு வழியாக வெளியில் வந்தோம். இது வந்து பேக் சைடுங்க, பார்க்கிங் ஏரியா. இந்த சைடு தான் கோயில் வந்து பார்க்கிங் போட்டிருப்பாங்கப்பல. நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் வந்து சண்டேன்றப்போ சரியான கூட்டம், சொல்லவே வேண்டாம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நானும் சரி போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்காக ஆயிடுச்சு, போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு தாங்க போனேன். போயிட்டு வண்டி ஒரு மரத்துக்கடியில் பார்க் பண்ணிவிட்டு என்னை சேர்த்து வீடியோவில் கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு மாமாட்ட மொபைல் கொடுத்தா அவர் பாப்பா மொபைலை கீழே போட்டாங்க. கீழே போடணும்னா அந்த வீடியோ நான் கட் பண்ணிட்டேன். அந்த இதில் தான் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடு என்ட்ரன்ஸுங்க. அந்த ப்ளூ ஷர்ட் போகிறார்ல அவர் நமக்கு பின்னாடி வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு நின்றுருந்தார். எனக்கு இங்கேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அவங்களும். இப்போ வந்துட்டு நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோங்க. அதான் மொட்டை எடுக்கிற அந்த சீன் வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரௌடு, சரியான க்ரௌடுங்க. இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு, ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ளே போகிறதுங்க. நாங்கள் பாப்பாவுக்கு வந்து இடைக்கிடைக்கு அந்த வெல்லம் வச்சோம். பாப்பா எவ்வளோ கேஜியோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லமும் வச்சு சாமி கும்பிட்டோங்க. இது என்ட்ரன்ஸு. இங்கே எப்படி சொல்லணும்னு தெரில. இது எப்படி உள்ளே போய்ட்டுன்னு கால் சூடு பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த ஒயிட் கலரில் ஒரு சிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு சூடே தெரியல. அதை விட்டு நீங்கள் அந்த கல்லில் பிளாக் கலர் கல் இருக்குது, அந்த கல்லில் நடந்தீங்கன்னா செம்ம சூடாக இருந்துச்சு. சரி விடுங்க, இதுவும் நமக்கு ஒரு அந்த பண்ணாரி அம்மன் ஒரு கொடுக்குற ஒரு இதாக எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நாங்களும் நடந்து போயிட்டே இருந்தோம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த உப்பு இதெல்லாம் சாமி கும்பிட்ணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு நேராக உள்ளே போயிட்டோங்க.
உள்ளே போனால் எல்லாருமே என்ன அதாவது எல்லாருமே அந்த மெயினாக உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு வந்து இந்த சூலாயுதம் அந்த வேலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அந்த உப்பு மாதிரி வரிசையாக போட்டிருக்காங்களோ அதில் தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றாங்க. அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யார் இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களுமே போயிட்டு அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுட்டு, அங்கே ஒரு நந்தி இருந்துச்சு சின்னதாக, அந்த நந்தி மேலே தொட்டு சாமி கும்பிட்டுட்டு, அந்த வேல் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. அந்த சூலாயுதம் சூளம் சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சுங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது 2017 நினைக்கிறேன், 17 16 சம்திங் அப்போ போனேன். எனக்கு அப்போ வந்து தெரியல இதுதான் பண்ணாரின்ற அந்தளவுக்கு இது இல்லை. பாருங்கள், அந்த சாமி உள்ளே இருக்கிறது வேறுங்க, இது வெளியில் இருக்கிறதுங்க. நம்ம அங்காளுங்க எல்லோரும் கும்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பு இதில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அவங்க எல்லாருமே அதில் சைடில் ஒரு குழி மாதிரி தோண்டி உள்ளேருந்து எடுக்கிறாங்க. அது என்ன எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரில. ஆனால் அந்த மண் கருப்பு கலரில் இருக்குது, அதையே எல்லாருமே எடுக்கிறாங்க. நான் பார்த்தேன், அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னையும் உப்பு போட சொன்னாங்க. நானுமே உப்பை எடுத்து மேலே போட்டுட்டு, அந்த இதில் பெரிய டெஸ்ட் என்னென்னா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி, மாமா உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், ஸோ அதனால் நீங்கள் 2 பேர் வந்து அதில் கட்டுங்க அப்படின்ட்டாரு. நானும் போயிட்டு மஞ்சக்கிழங்கு கொம்பு கிழங்கு வாங்கி அதில் கட்டியிருக்கிறேன். அப்போயாவது கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்போங்க. 90s கிட்ஸ்க்கெலாம் யார் பொண்ணு தர்றது? இப்போ அவங்களாம் உப்பு போட்டாங்க. கடைசியாக தான் நான் பின்னாடியே போனேன். அங்கே இருந்தால் இந்த இதிலேருந்து தாங்க எல்லாருமே மண் அது உள்ளேருந்து என்னமோ எடுக்கிறாங்க. ஸோ அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அந்த உள்ளே கையை விட்டு எடுக்கிறாங்க. அது மண் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வருது. நிறைய இடத்துல தோண்டி வச்சுருந்தாங்க. ஏன் தோண்டியிருக்காங்க, எதுக்கு தோண்டியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் எல்லாருமே தோண்டி அதுலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் சரி ஓகே சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடைக்கு போடுறது, அதாவது எடை போடுறேன்னு சொல்கிறாங்க. இடைக்கு வெள்ளம் வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனோங்க. இங்கேருந்து அங்கே கிளம்பணும். ஆனால் செம்ம வெயிலுங்க, சொல்லவே முடியாது. வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் பேக் சைடு நடந்து போனது. இந்த வீடியோ தான் நான் கொஞ்சம் மாற்றி அட்டாச் பண்ணிட்டேன். சரி வாங்க அதுலேருந்து காமிச்சிடுறேன். இது பேக் சைடு உள்ளே போகிறதுக்கா. இதில் போனால் இங்கே எனக்கு பொங்கல் கொடுத்தாங்க. ஒருத்தவங்க வந்து பொங்கல் வீட்டிலே செஞ்சு கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட். அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேங்க, வீடியோ தான் எடுக்கவே முடியலையே. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து பசங்களோட தான் போகணும். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போனோம்னா எனக்கு இருக்கும். ஃபேமிலியோடு போகும்போது எனக்கு அதாவது பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தாலா, பாப்பாவை தூக்குறதா இல்லை கோயிலில் எல்லோரும் அத்தை வந்து பேசிகிட்டே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதா எனக்கு எது பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் சரி டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத வச்சு அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இது வந்து கோயில் பேக் சைட்லேருந்து உள்ளே போகிறது. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமி இருக்கும், நமக்கு லெஃப்ட் சைடு சாமி இருக்குது, அந்த சைடு தான் சாமி இருக்குது. இது வந்து நமக்கு உள்ளே பேக் சைட்லேருந்து உள்ளே போகிறது. அந்த பிளர்ராகிறது வந்து இந்த வீடியோலையுமே வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். சரி அந்த கேமராவில் வந்து செட்டிங்ஸ் மாற்றினேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளர் வரல. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து பவானி சார் போவோம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன், 3rd பார்ட்டில் போடுறேன். பாருங்கள் பவானி சார் போகிறதையும் பாருங்கள். அவ்வளோதாங்க, இது கோயிலுங்க. எல்லோரும் கும்பிட்டுங்க, நல்லதே நடக்கும்னு நினைங்க, நல்லதே நடக்கும். இங்கே மட்டும் தயவு செய்து இந்த அர்ச்சனை தட்டு வந்து கேட்டிங்கன்னா ரேட்டு எவ்வளவோ அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வரும்போது என்ன பண்ணிட்டோம், வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அர்ச்சனை தட்டிலேருந்து எல்லாமே நாங்கள் வெளியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்கக்கிட்ட வந்தோம்னா பைசா ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அதனால் நாங்கள் வெளியிலேருந்து வரும்போது உள்ளே வரும்போது வாங்கிட்டோம். இது வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து இடைக்கு கொடுக்குறதுக்காக இந்த சைடு போனோங்க. இந்த சைடு போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னுமே கோயில் வேலை ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். கோயில் வேலை சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஏதோ நடந்துகிட்ருக்குது. இந்த சைடு தான் பேக் சைடு தான் நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க, அதாவது இடைக்கு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க.
போனாங்க. அங்கே பாப்பா உட்காரவே மாட்டேன்ட்டா. நாங்களும் சண்டை பிடிச்சி உட்கார வச்சு பார்த்தோம், உட்காரவே மாட்டேன்ட்டா. கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்னென்னா மொட்டை எடுத்தோன்னே இங்கே கொண்டு வரவும் அங்கே கற்றுன்னு கத்திட்டு, சரி நான் அந்த சவுண்டெல்லாம் கட் பண்ணிட்டேங்க. அவள் கத்துனது எல்லாம் போகிறவங்க வருங்க எல்லாருமே எங்களை தான் திரும்பி பார்த்தாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் உட்கார வச்சு பார்த்தேன், ஆனால் முடியல. அந்த அக்காவும் சொன்னாங்க, கொஞ்ச நேரமாவது உட்கார வைங்கப்பா, நம்ம வச்சு எடுத்துடலாம் அப்படின்னாங்க. அவ்வளோ சண்டை போட்டு பார்த்துட்டு முடியல. சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, கோயிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பவானி சாகர் போகிறோம். பவானி சாகர் டேமுக்கு அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க. வாங்க, மறக்காமல் நம்மளோட குண்டு பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? மறந்துடாதீங்க. நான் அடுத்து பவானி சாகர் போயிட்டு அங்கேருந்து அங்கே டேமில் வந்து சும்மா கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அதையும் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். பண்ணாரிக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு, சாமிக்கும் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் வந்து சும்மா ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பாய்ங்க.